நான் உங்கள் டைகர் மணிமுருகன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் தை திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த பொங்கலை சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டிசம்பர் மாதம் கொல்லிமலை ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அங்கே முதல் நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மாசிலா அருவி, அப்புறம் நம்மருவி, அதே மாதிரி மாசி பெரியசாமி கோயில், அரபலீஸ்வரர் கோயில், அப்புறம் எட்டுக்கை அம்மன் கோயில், இவங்க எல்லாமே போயிருந்தோம். ஸோ நாளே ஆகாய கங்கை போகலான்னு பார்த்தோம். ஆனால் 3 மணி வரைக்கும் தான் அலோடு அப்படிங்கிறதுனால எங்களால் போக முடியல. 2ஆம் நாள் காலை செம்மேட்டில் போய் சாப்பிட்டு சோளக்காட்டில் போயிட்டு நமக்கு வேண்டிய பைசஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக அரபலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டோம். அரபலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான கவுண்டர் இருக்கும். அங்கே பெரியவர்களுக்கு 30 ரூபா, சிறியவர்களுக்கு 20 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நார்மலான ஒரு பாதையாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். போகிற இடமெல்லாம் நீங்கள் பச்சை பசேர்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த மலையும், அந்த காடும், அந்த மரமும், செடியும், கொடியும், இது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் இந்த வில்லேஜ் சைடில், அதாவது கிராமத்து சைடில் இருந்தீங்க, இல்லை மலை சைடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது உங்களுக்கு நார்மலாக தெரியும். அதே சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் எப்பயாவது தான் இந்த மாதிரி வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற இடம், அந்த காட்சி எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதுசு புதுசான மரங்களா, இல்லை செடிகளோ கொடிகளோ பார்க்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் நார்மலாக போகிற பாதை, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லேண்டிங்காக இறங்கும். அதாவது ஒரு நெட்டாங்குத்தலான ஒரு இறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எஸ் பெண்ட் இருக்கும். இந்த எஸ் பெண்டில் இறங்கும் போது சரி ஓகே. ஆனால் ரிட்டன் நீங்கள் ஆகாய கங்கைக்கு போயிட்டு ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெட்டாங்குத்தலா அந்த படிக்கட்டில் ஏறும்போது ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து இல்லை நின்று கூட ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். ஏன்னா அங்கங்கேயும் உட்கார்றதுக்கான, நிற்கிறதுக்கான இடம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் தண்ணி குடிச்சிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக இறங்கி ஏறிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக இறங்கி போயிடலாம். போயிட்டு நீங்கள் அங்கே பார்க்கும்போது தான் நீங்கள் வந்த சிரமமே தெரியாத அளவுக்கு அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உங்களை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் போயிட்டு நீங்கள் அந்த சாரல் நீங்கள் அங்கே கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த சின்ன சின்ன கற்கள், பெரும் கற்கள்லாம் இருக்கும், கல்லுலாம் இருக்கும் நடுவில். அதெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாரல் படும். அதெல்லாம் தாண்டி போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு குளியல போடலாம். அந்த ஆகாய கங்கை கிட்ட போனீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக அந்த தண்ணி உங்கள் மேலே படும். ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்து பொறுமையாக குளிச்சுட்டு பொறுமையாக வரலாம். ரொம்பவுமே என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே நின்று குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நடுவில் நடந்து போகிறதுக்கு கயிறுலாம் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பிடிச்சி பொறுமையாக போயிட்டு நல்லா குளிச்சுட்டு பொறுமையாக வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலையே ஒரு மூலிகை மலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பல சித்தர்கள் வாழ்கிற இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த இயற்கையாக அந்த தண்ணி உங்கள் மேலே படும்போது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த இடத்தெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். Tayo, yun.